அதாவது தாய்லாந்து நாட்டிலிருந்து பெருமளவு போதைப் பொருள் விமானத்தில் சென்னைக்கு கடத்தி கொண்டு வரப்படுவதாக சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். இந்த நிலையில் தாய்லாந்து நாட்டு தலைநகர் பாங்காக்கில் இருந்து தனியார் பயணிகள் விமானம் ஒன்று நள்ளிரவில் சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தது. அதில் வந்த பயணிகளை சுங்க அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்தனர். அப்போது கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த சுமார் 26 வயது மதிக்கத்தக்க ஒருவர் சுற்றுலா பயணியாக தாய்லாந்து நாட்டுக்கு சென்றுவிட்டு இந்த விமானத்தில் சென்னைக்கு திரும்பி வந்தார். இதையடுத்து அந்த கேரளா இளைஞரை அவருடைய உடைமைகளை திறந்து பார்த்து பரிசோதித்தனர். அவருடைய உடைமைகளில் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு இடையே 9 பார்சல்கள் இருந்தன. அந்த பார்சல்களை சுங்க அதிகாரிகள் எடுத்து பார்த்தனர். அதற்குள் உயர் ரக ஹைட்ரோபோனிக் கஞ்சா மறைத்து வைத்திருந்ததை கண்டுபிடித்தனர். மொத்தம் 6 கிலோ ஹைட்ரோபோனிக் கஞ்சா இருந்தது. அதன் சர்வதேச மதிப்பு 6 கோடி ரூபாய் ஆகும். இதையடுத்து சுங்க அதிகாரிகள் கேரளா இளைஞரை கைது செய்து 6 கோடி மதிப்புடைய ஹைட்ரோபோனிக் கஞ்சா போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். ஓவியா, இதற்கிடையே சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் வருகை பதிவில் டிரான்சிட் பயணிகள் கழிவறை அருகே விமான நிலைய ஊழியர் ஒருவர் சந்தேகப்படும் விதத்தில் சுற்றிக் கொண்டிருந்தார். மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் சந்தேகத்தின் பேரில் அவரை விசாரித்தனர். அவர் சரியாக பதில் கூறாமல் மாறி மாறி பேசினார். இதையடுத்து அவரை தனி அறைக்கு அழைத்து சென்று முழுமையாக பரிசோதித்தபோது அவருடைய உடைமைக்குள் பார்சல் ஒன்று இருந்ததை கண்டுபிடித்தனர். அதை பிரித்து பார்த்தபோது அதனுள் தங்கப்பசை இருந்தது. அதன் சுத்தமான, அதாவது 24 கேரட் தங்கப்பசையாகும். அதில் 414 கிராம் தங்கம் இருந்ததை கண்டுபிடித்தது. அதன் சர்வதேச மதிப்பு 53.18 லட்சம் ரூபாய் ஆகும். ஓவியா, அதாவது சென்னை விமான நிலையத்தில் அடுத்தடுத்து ரூபாய் 6 கோடி மதிப்புடைய 6 கிலோ ஹைட்ரோபோனிக் கஞ்சா மற்றும் 53 லட்சம் மதிப்புடைய 414 கிராம் தங்கப்பசை பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் ஊழியர் உட்பட சென்னை விமான நிலைய ஊழியர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.